ஒரு அருமையாக டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம். என் ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தொளி சீவி நல்லா நைஸாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம உருளைக்கிழங்கு நறுக்கும் போதே தண்ணியிலே நறுக்கி போட்டு வச்சிட்டோன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு கருப்பாகாமல் வெள்ளையாகவே இருக்கும். நம்ம தண்ணியில் போடாமல் சும்மா நம்ம நறுக்கி வச்சுருந்தோன்னா உருளைக்கிழங்கு கருப்படிச்சிரும். அந்த மாதிரி செய்யாமல் நீங்கள் தண்ணியிலே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை அலசி பொரியல் பண்ணிடுவோம். அதுக்கு நல்லா நைஸாக பொடியாக நறுக்கி வச்சிட்டோன்னா ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து பொரிய விட்டுக்குருவோம். நான் எப்பயுமே உளுந்து மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன் இந்த பொரியலுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் எண்ணெயில் பொரிய விட்டுருவோம். இந்த கருவேப்பிலை தண்ணியோடு போட்டோன்னே சட 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 சடன்னு பொரிஞ்சு கையெல்லாம் தெரிச்சிருச்சு. கை தெரிச்சாலும் என்ன பண்ணுறது, நம்ம வேலையை நம்ம தானே செஞ்சாகணும். அதோட பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வறுத்துருவோம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறோம். எப்போயுமே நாங்கள் எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால நான் மிளகாத்தூள் மீடியமாக தான் போட்டு வச்சுருக்கேன். போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டு அடுப்பை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா பெரட்டி விட்டுட்டு, நான் எப்பயும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் தாங்க நான் பெருங்காயத்தூள் சேர்ப்பேன். ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட மாட்டேன். கொஞ்சம் நல்லா உருளைக்கிழங்கு கொஞ்சம் அரை வேக்காடு ஆனதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு அதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டு திருப்பி ஒரு 2-3 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பெரட்டி பெரட்டி விடுவோம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்களா, சட்டியில் ஒன்று கூட கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது. நான் என்ன செய்வேன்னு சொன்னால், நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பெரட்டி மூடி வச்சுருவேன். நம்ம தண்ணி தெளித்து மூடி வச்சோன்னு சொன்னால் சட்டியில் பிடிக்காமல் இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு சமயம் ரொம்ப சட்டியிலே பிடிச்ச மாதிரி ஆகிடும். தண்ணி தெளித்து வச்சோன்னு சொன்னால் பிடிக்காது. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்குன்னா பிடிக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. இதே மாதிரி செஞ்சிங்கன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் யாராவது ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டை பதிய வைங்க.